ஹோட்டல் வந்தாலும் நம்ம மெனு கார்டு ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபுல்லா நான்வெஜ், இது வந்து வெஜ். நீங்க ஆங்கர் தானா? ஹலோ, நாங்க எவ்வளோ நாளா இந்த எபிசோட்ஸ்ல. அதாவது ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் வரீங்க, ஆமா ரீசர்ச் பண்ணீங்களா? ஆமா, ஆல்பர்ட்பேட்ல இருக்கு ஜாலி இந்தியன் ரெஸ்டாரண்ட். அண்ட் ரொம்ப வந்துட்டு யாரு கூகுள் மேப்ஸ் போட்டாலும் தெரிஞ்சிடும். அப்புறம் இங்க பாருங்க, நான் வந்த உடனே ஷெஃப் கிட்ட பேசி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ராம்சாக் சிக்கன், பட்டர் சிக்கன் வடா பாவ், சோலே பட்டூரே, லோட்டஸ் ஸ்டெம் பேல், லாம் பிரியாணி, சாஹி துக்குடா. சரி வரட்டும். எல்லாத்தையும் ஆர்டர் வேற பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட போறது வடா பாவ். eagerly waiting to taste the biryani. நம்ம இப்போ first let's go from the yeah fine. so நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இது போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோட்டஸ் ஸ்டெம் பேல். cheers. எல்லாத்துக்குமே ஒரு cheers-ஆ? அவன் சூப்பர் என்ஜாய் பண்றான். ஜன்மின், கண்டிப்பா நீ நடிச்சிருக்க, நீ வர இந்த ப்ரோக்ராம்ல சமையல் எக்ஸ்பிரஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏய் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா ப்ராப்பர் பேல். சொல்லுங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு வீடியோ கால் பண்ணி அவங்க பாட்டி அப்படிலாம் சேர்ந்து நம்மளோட இந்த பின் எபிசோட் பார்த்துட்டு இருந்தாங்க. பின் எபிசோட்? ஆமா, நம்ம டான்ஸ்ல. ஆமா ஓகே. அதை காமிச்சான் அவனுக்கு. என்ன சொன்னான்? வீட்டில் ஃபுல்லாக இது ஓடிட்டே இருக்கு. நான் வந்து வரக்கு முன்னாடி அவ்வளோ அவங்க பார்க்கலையம்மா, நான் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பார்க்க. இப்போ திருப்பி அடுத்த ஐட்டம் டேஸ்ட் பண்ணுவோம். ராம்சாக் சிக்கன் ட்ரை பண்ண போறோம். போட்டதும் நிஜமாவே ஒரு எஸ்கேயும் சாய் பில்லவியும் ஒண்ணா வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டீங்க. கையை வேற சிரிப்புல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. थैंक यू சாய் பில்லவி கேட்டா வருத்தப்பட போறாங்க. செம்ம கியூட்டா இருந்தவங்க ரெண்டு பேரும். அவரு கையை பிடிச்சிட்டு அழகா கூட்டிட்டு வந்தாரு. லவ் மேரேஜ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. லவ் மேரேஜ் ஜோயா கேட்கலாம்ல இருக்காது. ஜோயாக்கு வந்து லவ் மேரேஜ் கண்டென்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஷெஃப், உங்களுக்கு கிச்சனுங்கிறதோ இல்ல அடுப்புங்கிறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா எங்க செட்டுக்கு சமையல் எக்ஸ்பிரஸ் ஷோக்கு வரும்போது எப்படி இருக்கு, அதை பத்தி நாம போறோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமையல் எக்ஸ்பிரஸ் நான் இந்த ஷோக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு ஷோ இது. நான் சீசன் 1லேயே நான் வந்து வர வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ராவலாக பண்ணதுனால நீங்கள் பண்ண ஆரம்பித்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணுறது. முக்கியமாக ரீசெண்டாக நான் பார்த்தேன் அர்ச்சனாக்கா கூட சரி ட்ராவல் பண்ணது. நீங்கள் போய் சவுகார்பேட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க கூட சமைச்சது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. ஓ பயங்கர ஹாப்பியாக அண்ட் ஹானர் ப்ரைடாக ஃபீல் ஜாலியாக இருக்கும்ல. தேங்க்யூ, நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஜூலி, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துடலாமா? ரெண்டு பேரும் கியூட்டான கப்பல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் கோ வாங்க. கவனமா கவனிக்க வேண்டியதா இருக்கு உங்க பேசும்போது. இந்த தமிழ்ல வந்து இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இன்னொரு ஐட்டம் கூட சமைக்கிறீங்க இல்லையா? ஆமா, ஒரு ஸ்வீட். அது இப்போ ரீசனா ஊட்டி போயிட்டு வந்த படுகாஸோட ரெசிபிஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ரெசிபி பண்றோம். குச்சாலக்கின்னு ஒரு ரெசிபி. அது சொல்லுங்க. குச்சாலக்கி. குச்சாலக்கி தெரியாதா? என்னது? திருப்பி சொல்லு. இன்கிரிடியன்ட்ஸ் எடுப்பாங்க. குச்சாலக்கி உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியாதா? அதுக்கு தான் நம்ம ஆள் எடுத்துட்டு வந்திருக்கல. உள்ளவே இல்ல. ஆடா ஆளா எதுமா? ஆளவா ஆளு. ஷெஃப் ஓகே, குச்சாலக்கி கரெக்டா ஷெஃப்? அப்பா கரெக்டா சொல்லிட்டேன். குச்சாலக்கி. அண்ட் கூட இன்னொன்னு பண்ணு. கூட வந்து அது பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம், இந்த பூண்டு, வரமிளகா, தக்காளி லைட்டா வதக்கிட்டு அதை அப்படியே கிரஷ் பண்ணி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பிரியாணியோட பெஸ்ட் ரெசிபி இருக்குமா சொல்லி கேட்டாங்க. பிரியாணி மிஞ்சிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி சொன்னேன். அது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அந்த சிம்பிள் ரெசிபி தான் தி பெஸ்டா பண்ண போறோம். நீ ஷெஃப்பை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஜோயா. பேண்ட்ரிக்கு ஷெஃப் கூட போற, ஆனா என்னென்ன ஐட்டமோ நீ தான் ஷாப் பண்ண போற. நாங்க ரெண்டு பேரும் போனா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். நம்ம பிடிச்ச ஃபீல்டு இல்ல.